அதான் அந்த ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். அதாவது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மோசே வந்து அந்த இடத்துல வசனத்துல சொல்றான். அந்த ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஹோப்பே இல்லை. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். நம்மளுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஒரு பெரிய ஒரு மலை போல் இருக்கும், ஒரு பெரிய கடல் போல் இருக்கும். இதை எப்படி தாண்டுறது, இதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் ஏன் வந்தேன், இதை நான் ப்ரேயர் பண்ணி தான் கேட்டேன், இந்த வாழ்க்கை நான் ப்ரேயர் பண்ணி தான் கேட்டேன், இந்த படிப்பு நான் ப்ரேயர் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சு தான் எடுத்தேன், ஆனால் இந்த பாடு எனக்கு எதுக்கு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி நம்ம புலம்பி கொண்டு இருந்த நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இதுக்கப்புறம் நான் எப்படி போக வழியே இல்லையே. அப்போது நம்மளோட பலன் இதுக்கு மேலே முடியலை, இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே நம்ம சொல்லி புலம்பும் போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த யுத்தம் வந்து உன்னோடது கிடையாது, என்னோடது. நீ நின்று கொண்டு சும்மா இரு. சும்மா இருந்தால் உன் பலத்தில் நீ எதுவும் செய்யாத, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ப்ரேயர் பண்ணு.